ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும். அதை நான் தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அக்கா இன்னைக்கு சூப்பர் பிரியாணி செஞ்சு அசத்த போகிறேன். செய்கிறதுக்கு குக்கரும் வச்சுட்டேன், கிரேவி செய்கிறதுக்கு வடை சட்டியும் வச்சுட்டேன். வடை சட்டிலையும் எண்ணெய் ஊற்றிருக்கேன், இதுலேயும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சோடனே பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை வகைகள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்க போகிறீங்களா? சூப்பர், சேருங்க. அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நிறையா இருக்கோ அரிசி வெங்காயம்? இல்லை, வெங்காயம் நிறையா போட்டால் தான் இந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரும். சூப்பரு. சரி, வெங்காயம் வணங்கணுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து கிரேவி வந்து செய்ய போகிறோம். கிரேவியில் ஃப்ரை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சைடாக அதையும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பட்டை போட்டுக்கலாம். சோம்பும் சோம்பும் அது கூட போட்டுக்கலாம். ஓகே, சொல்லு. வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தை அரைச்சும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். பொறுமை, இந்த கையை யூஸ் பண்ணாத அரிசியே. அது பாட்டுக்கு வணங்கட்டும். நல்லா வணங்கணுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் வெங்காயம் வணங்குதா? வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். பிரியாணிக்கு இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா சேர்க்குறீங்களா? ஆமாம்மா. எப்படி வரும் பிரியாணி? நல்லா வருமா? சரி, நல்லா கிளறு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போடுறியா? இன்னும் கொஞ்சோண்டு போடு. ஓகே, இதில் கொஞ்சம் போட்டுரு. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் கொடுக்கும். அதிகம்தான் அது. ஏன் இந்த அடுப்பில் தூக்கி வச்சிட்ட? அது ஒழுங்காக சுட மாட்டேங்குது. பொறுமையாக வந்தாலும் வெளியே வரட்டும். பாப்பா பாருங்க, சூப்பராக கிண்டின்னு கிண்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வேறு மாவுலாம் வேறு அரைக்கணும். சண்டேனாவே ஹெவி ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். ஓகே, இந்த தக்காளியை ஊற்றிடுறியா கிரேவியில்? பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி வச்சுருக்காங்க, அதை ஊற்றிக்கலாம். கிரேவின்ற ஃப்ரை இதில் வந்து எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மசாலா மட்டும்தான் அப்படியே ஃப்ரை மாதிரி பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதில் வந்து பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சொல்கிறாங்க. செய்யுங்க. இல்லை, பாப்பா உண்மையாலுமே சொல்கிறேன், சூப்பராக செய்வா. நல்லாவே இருக்கும் பாப்பாவுடைய சமையல். இப்போ சும்மா கொஞ்சோண்டு நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். என்ன சாய் பண்ணுற? என்ன விளாட்ற? ஸ்கிப்பிங்கோ? என்ஜாய். இப்போ ஃப்ரை செய்கிறதுக்காக சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோ நான் ஒரு கிண்டிங்க. தக்காளி எடுத்து சேரு. தக்காளி எடு, போதும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவையும் மஞ்சளையும் ஒன்றா சேர்த்துட்டு இருக்கா. அதை வந்து சேர்க்க போகிறா சிக்கனில். தண்ணியிலேருந்து சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வருதுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாகவே சேரு, வேணா பெப்பர் வேற சேர்க்க போகிறோம். போதும். இது பார்த்திங்கன்னா அம்மா வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அதனால் மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். எந்த ஒரு மசாலாவுமே நம்ம சேர்க்காதப்பே சூப்பரான ஒரு கலர் வந்து வந்துட்டுருக்கு, பிரியாணி கலர். இதையும் பாருங்கள், சிக்கன் கிரேவியும் அப்படியே டெம்டிங்காக இருக்குது. அப்படியே பற்றி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். நீ காரம் தெரியாமல் போயிடும். இதில் நீ சேர் நீ நீ தான் செய்கிற அரிசி, நீ செய்ய. மலைச்சாரல் மாதிரிலாம் வேணாம். போதும் கொஞ்சம் பிரியாணி காரமாக சூப்பராக. பிரியாணி காரமாக இருந்தால் சாய் சாப்பிட மாட்டானே. மலைச்சாரல் மாதிரி தூவுறீங்களா? போதும். ஓகே, செம்ம காரமாக ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அரிசி தான். ஏன் தங்கம்? சிக்கனை சேர்த்துறியா அரிசி? சீக்கிரம் எடுத்து போடு, ஒன்றா இப்போ தான் போடுவேன். ஸ்டைல்லாம் ஒன்றும் தேவையில்ல, போடு. நேரம் அது மணி 10:30 ஆயிடுச்சு. எப்போ சாப்பிட்றது? 10 மணி தாண்டியோ போயிடுச்சா? பசிக்குதா? மாவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இப்போ காலையிலேயே வந்து பிரியாணி ரெடி பண்ணுற மாரி ஆயிடுச்சு. மாவு இருந்ததுன்னா ஆஃப்டர்நூன் தான் பிரியாணி. என்னது? அச்சோ, பசிக்குதா? சரி 5 நிமிஷம் இரு. என்ன அரிசி சமைக்கும் போதே பாதி வாய்க்குள்ளே போயிட்டு இருக்கட்டுங்க. இல்லையே, எப்படி இருக்கு? அதான் சாப்பிட போனேன். நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்க, போக்கவே டெம்டிங்காக இருக்கா. பிரியாணிலையும் சிக்கனை வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். டக்குன்னு எடு. ஐயோ, கொஞ்சமாக சேரு. போதும் பாப்பா. கிண்டு. நீ கிண்டுறதா பார்த்தா பயமாக இருக்கு, காமெடியாக இருக்குது. விடு, நூறு. நானே என் பொண்ணு கையால் செம்மையாக சமைச்சு சாப்பிட்றலான்னு பார்த்தா ஸ்லோவாக கிண்டுறாங்க. ஆனால் உண்மையாலுமே பிரியாணிலாம் சூப்பராக செய்வா. இது 5th டைம் பிரியாணி செய்கிறேன். ஆமாம், 5th டைம் பிரியாணி செய்கிறேன். இறைஞ்சி சூப்பராக வந்துட்டுருக்கு சிக்கன் ஃப்ரை. வெஜ் பிரியாணி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் சிக்கன் பிரியாணி. நாங்கள் 1 மினிட் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணிக்கு செய்கிறது இதில் எடுத்து கொஞ்சத்தை வணக்கி அப்படியே இதில் போட்டோம்னா நம்மளுக்கு 1 மினிட் பிரியாணி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு தான் மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி பண்ணுறோம். மஷ்ரூம் பிரியாணிலேயே உப்பும் எல்லா மசாலாவுமே போட்டாச்சு. மஷ்ரூமை மட்டும் சேர்த்துட்டு அதை அரிசியை போட்டு அப்படியே குக்கரை விசில் விட போகிறோம். அவ்வளோதான் இந்த பிரியாணி. தயிர் மட்டும் இதில் ஆட் பண்ணணும். அரிசி இது கொஞ்சம் வணங்கினோன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே பயங்கரமாக இருக்குது. காரம் கம்மியாக தான் இருக்கோ? சூப்பர். இல்லை காரம்லாம் செம்மையாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டு. இன்னைக்கு ஒரு புடி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சால் எதுனாலும் சூப்பராக எல்லாரும் சாப்பிடலாம். சூப்பர் தாங்க. சாய் பார்த்தீங்கன்னா வந்து கேமராவில் என்னை காமின்னு சொல்லிட்டு இருந்தான். காமிச்சோடனே சொல்கிறான் பாருங்க, எப்படி அழகா
தயிரும் சேர்த்தாச்சு. பறக்குது. சின்னதாக இருக்குது. சாய் சொன்ன மாதிரி எல்லாரும் வாங்க, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம். சூப்பரான சிக்கன் ஃப்ரை, சிக்கன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணிலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிடலாம். என்னத்த சார் என்ன பண்ணுற? வை பாப்பா, கேஸ் வேஸ்ட்டாக போகுது. ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா மட்டும் தானே, அதனால் கொஞ்சோண்டு தான் செய்கிறோம் இதில். அது வந்து எங்களுக்கு 3-5 பேருக்கு வந்து இது செய்யணும் இந்த பிரியாணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டுக்கலாம். செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அரிசிடா. எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தது நான். ஆனியன் இது இஞ்சி பூண்டுலாம் ரெடி அம்மா வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா மசாலா எல்லாமே நான் எடுத்து தர வந்து பாப்பா வந்து கரெக்டாக குவான்டிட்டி போட்டு செஞ்சிட்ருக்கா. என்ன சாமி சொல்? என்ன கடையா? பிரியாணி கடையா? ஐயா சூப்பரா. ஆதான் தம்பியா? சஞ்சுக்கிட்டியே, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் வீட்டில் சப்பாத்தியா? எங்களுக்கு சொல்லு. சிக்கன் பிடிக்குமா? பிரியாணி பிடிக்குமா? சிக்கன் பிடிக்குமா? சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? எதனா ஒன்று சொல்லு டக்குன்னு. சிக்கனா பிரியாணியா? வாய் திறந்து பேசுடா. சிக்கன். அம்மா கொஞ்ச நேரத்தில் செஞ்சுட்டு சாப்பிடலாம். ஓகே, பாப்பா எங்கேனே வெளியில் எங்கேயோ போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானே வந்து தண்ணியை ஊற்றி இது போட போகிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினாவும் அப்படியே தூவிக்கிறேன். தூவிட்டு நெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூட போகிறோம். அவ்வளோதான். விசில் வந்துச்சுன்னா சூப்பரான பிரியாணி வந்து நமக்கு ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் லைட்டாக தூவிட்டான். அது கூட அதே மல்லித்தலை லைட்டாக தூவிட்டாச்சு. இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்க, பார்க்கவே சூப்பராக எம்மியாக இருக்கா பாருங்கள். சூப்பரான சூப்பரான சிக்கன் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் பாருங்க. அது குழம்பு கொதிக்கல இன்னும். அதை எடு. தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே சேர்த்து நல்லா கம கொதிக்க விட்டுடலாம். அப்படியே கிரேவி மாற்றம் வர மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஆனால் வருமானு தெரியல, பார்ப்போம். பாருங்கள், சூப்பரான கமகமக்கும் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. சூப்பரான கமகமக்கும் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச பிரியாணி சூப்பராக இருக்குது. என்ன சாய் சஞ்சா, அக்கா செஞ்ச பிரியாணி நல்லா இருக்கா? எப்படி இருக்குது? சாப்பிட்டியா? சூப்பர் தங்கம், சூப்பர் டிவைரம். சிக்கன் ஃப்ரை எப்படி இருக்கு? சஞ்சிதா பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணி சூப்பரா இருக்கு. கிரேவி ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் எங்களோட சண்டே வந்து போச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.